ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிஆர் விலாக்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மஞ்சள் பவுடர் ஆர்கானிக்காக எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலான்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தாங்க பச்சை மஞ்சள். இது பொங்கல் டைமில் நிறைய கிடைக்கும். சரிங்களா? இது எவ்வளோ உங்களுக்கு வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு நாள் ஊற போடுங்க. அதில் மண் நிறைய இருக்கும். ஊறுச்சுன்னா மண்ணெல்லாம் வந்துடும். அப்புறம் நீங்கள் அதை 2-3 தண்ணியில் கழுவணும். இதுதான் கழுவன மஞ்சள். பாருங்கள், நான் நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன். நான் 3 தடவை கழுவினேன், அப்பையும் இவ்வளோ மண் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வேரெல்லாம் இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கழுவ ஆரம்பிக்கணும். சரிங்களா? மஞ்சள் இதுக்கப்புறம் வேக வைக்கணும். நம்ம தண்ணி ஊற்றி வேக வைங்க. மஞ்சள் இந்த மாதிரி வீட்டிலையே மஞ்சள் பவுட்ரு செய்கிறதுனால நமக்கு ஆர்கானிக்கான மஞ்சள் பொடி கிடைக்கும். சைடு எஃபெக்ட் எதுவும் கிடையாது. கெமிக்கல் எதுவும் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. இங்கே பாருங்கள், நம்ம மஞ்சள் நல்லா கொதிக்குது. மஞ்சளுடைய தண்ணி பாருங்கள், இந்த கொதிக்கிற தண்ணி பாருங்கள் எவ்வளோ மஞ்சளாக இருக்குது. வீடே நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கணும். ஒரு 20 வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க. நம்ம சமையல் எல்லாத்துக்கும் இந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம முகத்துக்கு போடுறதுக்கு கூட இந்த மஞ்சளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. மஞ்சள் பவுடராக செஞ்சு இதை முகத்துக்கு போடுறதுக்கு, யாருக்காவது அடிபட்டுச்சுன்னா அதுக்கு தடவுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ஆர்கானிக்குங்க. நல்லா ரிசல்ட் இருக்குங்க. இங்கே பாருங்கள், நான் ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். 20 to 30 minutes வேக வச்சு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிலில் நல்லா காய வைக்கணுங்க. 3 to 4 days காய வைக்கணுங்க. வெயில் வராத பகுதிகளில் 1 வாரம் கூட டெய்லி காய வைங்க. நல்லா காயணுங்க. அப்புறம் தான் போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு இந்த மஞ்சள் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாங்க. ரொம்ப நல்லது. மஞ்சளில் ஆன்டிபயோட்டிக் அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டி பவர் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நல்லா சுருண்டு வரணுங்க. நல்லா காயணுங்க. கலகலன்னு சவுண்டு வரணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மஞ்சள் எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். நீங்கள் கொஞ்சமாக குவான்டிட்டி அரைக்கிறீங்கன்னா மிஷினில் அரைச்சி கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வீட்டிலே மிக்சியில் அரைச்சி அதை ஜலிச்சு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ மஞ்சள் போட்டேன். அதில் எனக்கு மஞ்சள் போட்டதில் இவ்வளோ பவுடர் எனக்கு கிடச்சிருக்குதுங்க. இப்போ நான் 2 பாக்ஸில் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 பாக்ஸும் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிதுங்க. நமக்கு 1 வருஷத்துக்கு நம்ம வச்சுக்கலாம். கெட்டு போகாதுங்க. இது ஆர்கானிக்காக மஞ்சள் பவுடர் செஞ்சு வச்சு நீங்கள் சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஆர்கானிக்கான உணவை சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க. நெக்ஸ்ட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட்டு நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.